ஹலோ கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ரவுண்ட் கேன்வாஸில் அதாவது பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜஸ்ட் ஒரு ஏஎஸ்எம்எல்ல லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி. அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜி ஷீட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா அந்த ஜி ஷீட்டை ஷார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அதுவும் எப்படி அதை பண்ணலாம், என்னென்ன ஐடியா எப்படி வச்சு நான் இந்த ஐடியாவில் ஒரு சீனரி பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல, நிறைய வியூஸ் போகலை. சரி, அதனால் இதோட ஒரு யூஸ்ஃபுல்னஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதால இந்த லாங் வீடியோ பற்றி தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வேறு எதுக்காகவும் இல்லை, எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா வச்சு எப்படி வந்தால் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இந்த கீ ஷீட்டை பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக இந்த கீ ஷீட் பார்த்தீங்கன்னா எதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ நான் என்னென்ன கலர்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும், ஸோ என்னென்ன பெயிண்டிங் கலர்ஸ், அக்ரிலிக் பெயிண்டா, வாட்டர் கலரு, இந்த மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ இதில் பார்ப்போம். ஸோ இந்த கீ ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேன்வாஸோடு ஈக்குவல் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம வாட்டர் கலர் வைஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்தாலும் சரி, ஆயில் பெயிண்ட் எடுத்தாலும் சரி, நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ஸோ நார்மல் ஷீட்டை நம்ம பண்ணிட்டு அந்த மிக்சிங் தான் பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா ஊறி போயிட்டு நமக்கு மிக்ஸ் ஆகாது, நமக்கும் அது பெயிண்டிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே பார்த்திங்கன்னா போயிடும். பட் இதில் வந்துட்டு அப்படி கிடையாது. இதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம எப்படி பார்த்திங்கன்னா நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் மிக்ஸ் ஆகும். மிக்சிங் வைஸ் இது பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க பெயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா கேமலோட வாட்டர் கலர் டியூப்ஸும் அதுக்கேற்ற மாதிரி டாம்ஸோட போஸ்டர் டியூப்ஸ். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்க பெயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாம்ஸோட நம்ம போஸ்டர் கலர்ஸும் அதே மாதிரி கேமராவோட வாட்டர் கலர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர் வந்துட்டு நானும் ஒரு பிகினர் தான். ஸோ பிகினருக்கு இந்த கீ ஷீட்டில் இது பார்த்திங்கன்னா பெட்டராகவே மிக்ஸ் ஆகும், அதே மாதிரி பெட்டராகவே பார்த்திங்கன்னா அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் பார்த்தா கடைசியில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஃபைனல் அவுட்புட்டையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிறது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ப்ரஷியன் ப்ளூ ப்ளஸ் ஒயிட் பற்றி யூஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே வயலட், அதாவது பிங்க் இல்லை அப்படின்னா வயலட் ப்ளஸ் ஒயிட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். க்ரீன் பார்த்தீங்கன்னா சாப் க்ரீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா டீப் க்ரீன், எல்லோ அப்படின்னா எல்லோ ப்ளஸ் ஒயிட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சன்ஃப்ளவருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் போட்டு வரப்போகுது. ஸோ அது எப்படின்னு பார்த்துட்டு மறக்காம மட்டும் சொல்லி இதே தான் கண்டென்ட்ஸும் எப்படி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இது பண்ணலாம், கமிஷன் ஒர்க் எப்படி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான ஆர்ட் கண்டென்ட் இந்த நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போமா? டாட்டா பாய்.